வணக்கம் தோழர்களே. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லோரும் ரெஸ்ட்டாக இருப்பீங்க, இல்லை கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, குடும்ப வேலைகள் அது இதுன்னு. இதை பார்த்துக்கிட்டு எல்லாருக்குமே என்னோடய வயசாக தான் இருக்கும், 50-52 வயசாக தான் இருக்கும். நேற்றுலாம் என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாகவே வந்து மோட்டிவேஷனாக தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகளை வந்து போட்டிருப்பேன். நான் எல்லாம் மெமரிஸாக தான் போட்டிருப்பேன். சில பேரோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட தலையில் அந்த இது நடந்ததை பற்றி. அது வந்து என்னோட 50வது வயசில் 49வது வயசில் நடந்தது. அதில் வந்து எப்படி ரெக்கவரி ஆனேன், டாக்டர் சார் சொன்னது அது அட்டாச் பண்ணி போட்டிருப்பேன் நான். அதெல்லாம் உண்மை தான். சமுதாயம் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்று வந்துடுச்சுன்னா நீ ஓடி போயிடுவாங்க, திட்டு ஓடி போயிடுவாங்க. தைரியமாக இருங்க. நமக்கு நாம தான் வந்து மேலே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. சரிங்களா? இதை போட்டு நான் ஆதரவு பரிதாபம் தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணலை. இதான் நான் பணம் சம்பாதிக்கிற காரணம் வழியே இருக்குது. நான் பேசிக்கலாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதுரை சென்னை லைனில் என்னை பற்றி தெரியும். மதுரை சென்னை பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அதனால் வந்து இதில் வந்து வருவாய் ஈட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்கிறோம். இதில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் தோண்டு போகிறவங்களுக்கு அப்படின்ட்டு. பெரிய பெரிய மோட்டிவேட்டர் சினிமா நடிகர்கள்லாம் இன்றைக்கி மோட்டிவேஷன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு பெரிய புகழ் அடைஞ்ச பிறகு பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம கை தட்டுறோம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு அனுபவங்கள் வந்து நம்ம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கப்பட்டாங்க அனுபவங்கள் அவமானங்களை விட அவங்களாம் பெருசாலாம் சந்திச்சிருக்க மாட்டாங்க, உண்மையிலே பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் மோட்டிவேஷனே பெரிய மோட்டிவேஷன். நீங்களே ஒரு 10 பேருக்கு சொல்லலாம். இதுதான் உண்மை. சரியா? நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எல்லோரும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஓரளவு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க. தயவுசெய்து அதை எடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு ஒரு சினிமாவே எடுத்துடலாம் மொபைல் ஃபோன்லேயே. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஜெமினி ஆப்பு, விவோ ஆப்பு அப்படிலாம் வந்திருக்குது. பெரிய செலவெல்லாம் கிடையாது. 1000 ரூபா செலவு பண்ணால் போதும், நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிடுது. அதில் ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி படம் எடுத்தாலும் நீங்களே கதாநாயகனாக இருக்கலாம். நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸு, நீங்கள் நினச்ச காஸ்டியூமும் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அதை ஃபுல்லாக கண்ணு முன்னாடி கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஒன்று ஆட் பண்ணுறேன். நான் பண்ணது நேற்று நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு.